அன்னைக்கு நைட்டு பனைவருக்கு வந்துட்டாரு. விடிய காலம் 4 மணிக்கு போலீஸ் அமைச்சு நம்பிச்சு ரிமாண்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டீங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்க? அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நன்றி அப்படின்னு பேசிக்க ஒரு கட்டசி, அந்த அடிப்படை நாகரிகம் கூட இல்ல, தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் இல்ல. இந்த ரெண்டும் இல்லாத எப்படி தலைவன் அவர்? பொறுப்புள்ள அரசியல் கட்சியா இருந்தா மக்கள் பிரச்சனை பேசணும். மக்கள் பிரச்சனையை பேசாம நீ செஞ்ச தவற மடைமாற்றக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சுபேர். வணக்கம் சார். தாவைக்கா சிறப்பு பொதுக்குழுவில் விஜய் அப்புறம் அந்த கட்சியோட நிர்வாகிகள் அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. அதோட ஒரு ஓவர்வியூவாக உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் சார். இல்லை, முதல்ல பொதுக்குழுனாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியல. பொதுக்குழு எது கூடுறோம்? ஒரு 41 பேர் ஒரு மரணத்திற்கு பிறகு பொதுக்குழு கூடுதுன்னா அதிலிருந்து நாங்கள் ஏதோ ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம், இது நாங்கள் சரி செய்ய போகிறோம், பகிரங்கமாக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறோம் அப்படிங்கிறதான் பொதுக்குழு பேசிட்டு அடுத்து கட்சியை எப்படி கட்டமைக்கிறது, அடுத்து கட்சியை எப்படி இந்த மாதிரி வழிநடத்திட்டு போகிறது, வழிநடத்துறதுக்கு யார் குழுக்கள் போட்டிருக்கிறோம், நிர்வாகிகளுடைய அறிமுகம், தேர்தல் எப்படி சந்திக்க போகிறோங்கிறது தான் பொதுக்குழு. இது மேடைகள் தெரு மேடைகளில் பேசுகிறத இங்கே வந்து பொதுக்குழுங்கிற பேரில் பேசிட்டு அதையும் உட்காந்து அவர் கட்சியோடைய தலைவராக இருக்க ரசிக்கிறார். அப்போ எந்த அடிப்படை அரசியல் புரிதலுமே இல்லாத ஒரு ரசிகர் பண்ற கூட்டம் தான் அது. அதை நீங்க சிறப்பு பொதுக்குழுலாம் நம்ம வந்து அதை மிகைப்படுத்தி அதுக்கு தான் சிறப்பு பொதுக்குழுன்னு வச்சுட்டாங்க. ரசிகர் பண்ற கூட்டத்தை தான் அவங்க வந்து சிறப்பு பொதுக்குழுன்னு வச்சிருக்காங்க. அதுல பேசுறதுல ஆதவர்ஜினா பேசுறது அபத்தம், மிகப்பெரிய அபத்தத்தின் உச்சம். அதாவது 41 பேர் உயிரிழந்ததுக்கு தமிழக காவல்துறை வந்து எஃப்ஐஆர்ல போடப்பட்டது கட்சி நிர்வாகிகள் மீது தான் வழக்கு போடப்பட்டது. சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகும் சிபிஐயும் அவங்க 3 பேர் மீது தான் முதல்ல தகவல் அறிக்கை போட்டிருக்காங்க. அப்ப அந்த நிகழ்ச்சியை நடத்தியதன் முதல் பொறுப்புதாளி நீங்க தான், முதல் குற்றவாளி நீங்க தான். அதற்கு பிறகு நீங்க சொல்ற அத்தனை விசாரணை முடிந்ததுக்கு பிறகு அதுல இருக்கா இல்லையாங்கிறத உங்களுடைய குற்றச்சாட்டை நிரூபிப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணது நீங்க, உங்களை பார்க்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க, தாமதமா வந்ததுனால தான் காரணமா இருக்கு, அது முதல் குற்றவாளி நீங்க தாங்கிறத பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? குறைந்தபட்சம் 32 நாள் கழிச்சு மக்களை சந்திக்க வெளியே வர்றீங்க கேமரா முன்னாடி. அப்போ பகிரங்கமாக அந்த பாதிப்பு வந்து 41 குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அன்னைக்கு பாதிப்பு. குறைந்தபட்சம் அன்றைக்கு இரவு யாருமே தூங்கல, எல்லோருமே மிகப்பெரிய ஒரு வேதனையில் வருத்தத்தில் தான் இருந்தாங்க, இப்படி போய் நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ பகிரங்கமாக தமிழ்நாட்டு மக்களிடம் நீங்க மன்னிப்பு காட்டணும். உங்களுடைய பாஷையில உங்களுடைய வார்த்தைக்கு வந்தா கூட நாங்களும் ஏதோ ஒரு வழியா காரணமாயிட்டோம், அரசாங்கம் தான் முக்கிய காரணம், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்களும் ஏதோ ஒரு வழியில காரணமாயிட்டோம், அதுக்காக பகிரங்கமாக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா ஒப்புக்கு கூட ஒரு வார்த்தை கூட வந்து அந்த மாதிரி ஒரு இன்க்ளூசிவா அவங்களை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. இல்ல, அது முழுவதுமாக எங்கள் மேல் தவறே இல்லைன்னு. இதுதான் பெரிய ஆபத்தான அரசியல். முதலில் தவறை ஒத்துக்கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்வதற்கு நன்றி சொல்றதுக்கும் அந்த குறைந்தபட்ச அடிப்படை அந்த ஒரு நாகரிகம் கூட அவங்கள்ட்ட இல்லை. அதான் பார்க்க வேண்டியது. பாத்தீங்கன்னா கடந்த 1 மாசமா வந்து இவங்க 15 நாள் தலைமறைவா இருக்காங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் தலைமறைவு எல்லாரும் அது இல்லைங்கிறாங்க, மறுக்கிறாங்க. அது தமிழ்நாடே பார்த்துட்டு இருந்துச்சு, ஊடகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, அவர் சம்பந்தப்பட்ட யாரும் வெளியில வரல. அப்போ முழுக்க முழுக்க இவர்களுக்கு ஆதரவாக நின்றது அதிமுக. அதிமுக வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு கட்சி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, பல முறை ஆண்ட கட்சி. அந்த கட்சி விஜய் சொன்ன அதே குற்றச்சாட்டை எடுத்துட்டு போய் சட்டமன்றத்தில் பேசுறாரு. விஜய் பேசின அதே குற்றச்சாட்டு சொல்றாரு, அரசாங்கம் தான் காரணங்கிறார். குறைந்தபட்சம் 5 வருடம் ஆட்சி செய்து 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் சட்டமன்றத்தில் நீங்க தான் காரணம்னு போய் சொல்றாரு. யார் தாமதமா வந்தா, தாமதம் வந்ததுக்கு யார் காரணம், அங்க கூட்டத்தில் தடுத்தும் நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? தனக்கே இவர் அந்த இடத்துல கூட்டம் நடத்தினாரு, அவ்வளவு பெரிய மக்கள் வந்து திரண்டாங்க இவருக்கே. ஆமா, திரண்டாங்க. அப்படி இருந்தும் கூட விஜய் சொன்ன குற்றச்சாட்டை கொண்டு போய் அங்க சொல்றாரு. ஏன்னா முதல்வர் வந்து அந்த சட்டசபையில அவ்வளவு மரியாதையா அவ்வளவு தூரத்துக்கு அதிமுக கண்ணியமா பேசுறாரு, உங்க தொண்டர்கள் எல்லாம் கண்ணியமானவர்கள், அதனால ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கலன்னு எல்லாம் வந்து சொல்றாரு. ஆமா, இதை வந்து என்னன்னா இப்படி ஒரு பொய்யை வந்து விஜய் சொன்ன அந்த பொய்யை கொண்டு போய் சட்டமன்றத்துல, வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம், எத்தனையோ தலைவர் இந்த சட்டமன்றத்தில் விஜய் சொன்ன ஒரு பொய்யை கொண்டு பேசுறாரு. ஆனா அப்படியெல்லாம் முட்டு கொடுத்தவங்க எதுக்காக நம்ம கூட்டணி வந்துருவாங்க, நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்னு பாருங்க. அந்த அம்மா உருவாக்கி வச்சிருந்த, எம்ஜிஆர் உருவாக்கி இருந்த அந்த வழி நடத்திய கட்சி இன்னைக்கு ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காத, ஒரே ஒரு கவுன்சிலர் தேர்தலை கூட
சந்திக்காத ஒரு கட்சி தான் கூட்டணிக்கு வரணுங்கிறதுக்காக தன்னுடைய தரத்தை இழந்து இன்னைக்கு போய் நிக்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. கடைசியில் அவங்க என்ன பரிசு கொடுத்தாங்க உங்களுக்கு? உங்க மூஞ்சில பொலிச்சு துப்பிட்டு போயிட்டான். நீ எனக்கு எதிரில் கூட நிக்க முடியாதுன்றதுதான் அவனுடைய, நீ எனக்கு போட்டியே இல்லைன்றான். அது எவ்வளவு பெரிய கேவலம். இப்ப நீங்க குறைந்தபட்சம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த பொதுக்குழுல நாங்கள் இக்கட்டான நேரங்கள்ல எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பேரை கூட சொல்ல வேண்டாம், அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நன்றி அப்படின்னு பேசிக்க ஒரு கட்டசி, அந்த அடிப்படை நாகரீகம் கூட இல்லை, தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லை. இந்த ரெண்டும் இல்லாத எப்படி தலைவனாவ? உனக்கு உதவி செய்தவருக்கு நன்றி சொல்ல முடியல, உனக்கு தப்பை உணர்ந்து கொள்ள முடியல, ரெண்டுமே இல்ல உன்ட்ட. ரெண்டு குறைஞ்சபட்சம் இக்கட்டான நேரத்துல எங்களுக்காக குரல் கொடுத்தீங்க, உங்களுக்கு எல்லாம் நன்றின்னு சொல்லக்கூட கட்சி பேரே வேண்டான்றேன், கட்சி பேரே சொல்ல வேண்டாம். குறைந்தபட்சம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஊடகங்களுக்கும் ஆதரவு கொடுத்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு மனசு இல்லை. அப்ப அடிப்படையாக ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய அடிப்படை தகுதியே ஒன்று இல்லை. நன்றியும் மன்னிப்பும் கேட்கக்கூடிய மனிதன் நல்ல மனிதன். ஆமா, அந்த அடிப்படை தகுதியை ஒன்று இல்லையே. அப்ப நீ இப்படி மனிதனாக இல்லை, இப்படி தலைவனாக. இதெல்லாம் அதிமுக புரிஞ்சுக்கணும். ஒரு மாசம் அவங்க கொடுத்த முட்டெல்லாம் வந்து வேஸ்டா போச்சு, அவங்களை கொண்டு வந்து முடிச்சது பாடிட்டு போயிட்டான். இதுதான் அரசியல்வாதிக்கும் ரசிகர் கூட்டத்துக்கு உள்ள வித்தியாசம். இதே ஒரு கட்சியாக இருந்து நடத்திருந்தா அவங்க முறைப்படி நடத்திட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அடுத்த கட்டத்துக்கு நடந்து போயிருப்பாங்க. ஆமா, இப்ப முழுக்க இது இதுல ஒரு சின்ன ஒரு சூட்சம் இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்தினுடைய டைவர்ட் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவுடி ஒரு அமைச்சர் பேர் சொல்றாரு, ரவுடி எங்க தளபதி தொட்டு பாருங்க, 6 மாசத்துல தெரியும், 6 மாசம் தெரியும். இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா, இது ஒரு கான்ட்ரவர்சி ஆகும். இந்த கான்ட்ரவர்சி வந்தாச்சுன்னா இன்னொரு மாசம் பேசுவாங்க, கரூர் மேட்டர் விட்டுருவாங்க அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்டே தான் பேசுறாங்க. இப்ப அந்த மேடையில பேசினா அது கான்ட்ரவர்சி ஆகும், அது விமர்சனமாகும், கரூர் மேட்டர் மறந்துடுவாங்க, அன்னைக்கு பேசுற மேட்டர் தான் ஹைலைட் ஆகும் அப்படிங்கிறது அதை மறக்கிறதுக்காக பேசப்பட்ட பேச்சு தான். இது முழுக்க ஒரு அறகுறையான அழித்தளித்த கோலம் மாதிரி தான் இந்த கட்சி இருக்கு. இதுதான் நம்ம சொல்றோம், இது ஒரு ஆபத்தான அரசியல், புரிதல் இல்லாத அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் இல்லை, ஒன்றும் அரசியல் படுத்தாத நபர்கள் தான் இருக்காங்க. இப்ப இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வந்தா அது ஆபத்து, தமிழ்நாட்டுக்கே ஆபத்து, அரசியல் கட்சிகளுக்கே ஆபத்து. ஏன்னா உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு 50 ஆண்டு கால கட்டமைப்பு சின்ன மன்னமா சிதைச்சிருவாங்க. இதுதான் ஆபத்துன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அந்த ஆதவ் பேசின அந்த பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா, அவர் வந்து 2 உண்மைகளை பகிரங்கமாக வந்து அவர் வெளியில் வந்து சொல்லியிருக்கார். ஒன்று வந்து, நாங்கள் நாமக்கல்லேருந்து இந்த பஸ்ஸு வரப்போ பின்னாடியே வந்து 5000 பேர் ஓடி வந்தாங்க, துரத்திக்கிட்டே வந்தாங்க. அந்த 5000 பேர் இளைஞர்கள், அதில் 3000 பெண்கள் என்னமோ உட்காந்து என்னென்ன மாதிரி சொல்கிறார். இவ்வளோ பேர் துரத்திட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இது கரூர் வரைக்கும். போலீஸ் ரிப்போர்ட்டே வந்து என்னன்னா, இவர் வரும்போது 7000 பேர் கூட கூட்டிகிட்டு வந்தார், அவங்க வந்ததுனால தான் அந்த ஸ்டாம்பீடு அதிகமாச்சு அப்படின்றது போலீஸோட ரிப்போர்ட்டு. ஸோ இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே போதுமே போலீஸுக்கு வாக்கு போனோமா? ஏன் வந்து அவங்க இன்னும் அமைதி கேட்குறாங்க, இவங்களை விட்டு வைக்கிறாங்க? இல்லை, வழக்கு இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் எஸ்ஐடி போட்டாங்க, விசாரணை நடந்திருக்கு. சிபிஐக்கு 3 பேர் மேலே தான் முதல்ல ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது தமிழ்நாடு போலீஸ் விசாரணை இதெல்லாம் வெளியே வந்துடும். இல்லை, இதில் இன்னொன்று என்னன்னா, இவங்க எல்லாரும் வந்து உங்க வீட்டில் வந்து நிற்பாங்க, புரட்சி பண்ணுவாங்க, நடு ரோட்டுக்கு வருவாங்க, திரும்ப அந்த இதை தானே தூண்டி விடுற வேலையை தானே பண்றான். அதாவது இந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிற பசங்களை வந்து வாரியர்ஸ் அப்படிங்கிறது, அவனுங்க போய் யார் மேலேயாவது ஒரு கமெண்ட்டை போட்டு வழக்கு வாங்கிட்டு போறாங்க. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆயுதம் படம் பாத்தீங்களா, அதுல ஒரு ரவுடி அரசியல்வாதியா இருப்பாரு, அவர் தொட்டோடனே இளைஞர்கள்லாம் மாணவர்கள்லாம் பெரிய எழுச்சி வந்து அவர் அந்த அரசியல்வாதி வீட்டை போய் முற்றுகிட்டுருவாங்க அப்படிங்கிறாரு. இப்ப இந்த பசங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு இவரு? ஒரு சினிமா காட்சியை தான் உதாரணமா சொல்லுவாங்க. பொதுக்குழுல, சிறப்பு பொதுக்குழுல ஒரு சினிமா காட்சியை நீங்க மேற்கோள் காட்டி பேசுறீங்கன்னா உங்களுடைய அரசியல் புரிதல் அவ்வளவுதான். நீங்க பக்குவப்படுத்த வேண்டிய, வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அவர்களை வேறு வழிக்கு திசை திருப்பக்கூடிய, வன்முறையை தூண்டக்கூடிய வேலை செய்யறீங்க. அதுதான், அதை மையப்படுத்தி திரும்ப வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அவங்க. இல்ல, அதை வந்து நேரடியாக சொல்ல சினிமா படத்தை காட்சி தான் சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டாரு, கோர்ட்ல போய் நல்ல மனநிலை இல்லாம நான் போட்டேன், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு மன்னிப்பு கேட்டு வந்தாரு. நான் சொல்றதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கலாம், போங்க சார், நானே ஒரு காமெடி பேசிட்டு போயிட்டாப்ல. இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 மாசத்துல ஆட்சி மாறிடும் அப்படின்றாரு. இன்னொரு விஷயம் சொன்னாரு, அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். நீங்க வந்து கரூர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறாங்க, பாத்தீங்கன்னா அவங்க போற பக்தர்களுக்கு எல்லாம் வந்து நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க. என் தலைவனை பார்க்க வரணும்னு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா? திருச்செந்தூர் முருகனும் நீயும் ஒன்னா ஏன்னா பக்தர் ரசிகர் கூட்டம் ஒன்னா. சரி, அந்த பக்தர்கள் எப்படி இருந்துட்டு வந்தாங்க? அதான் சொல்றேன், பக்தர்கள் ரசிகர் கூட்டம் ஒன்னா. அவங்க விரதம் இருந்து காவடி எடுத்து
அவங்க ஒரு ஒழுக்க முறையோட போயிட்டு பக்தியோட திரும்பி வருவாங்க. அவங்க போலீஸுக்கு வேலையே வைக்கல. போலீஸுக்கு வேலை இல்லையா? ரெண்டாவது ஒண்ணு சார், போலீஸ் பாதுகாப்பு வேற, தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறது வேற. ரெண்டும் வித்தியாசமே புரியல உங்களுக்கு. முதல்ல போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கும். அந்த கூட்டத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? இவங்க தான், இவங்க கட்சிக்காரர்கள். உதாரணத்துக்கு ஒரு நிர்வாகி ஒரு ரசிகர் ஒருத்தர் ஏறி நிற்கிறான் மரத்து மேல, இறங்குன்னு போலீஸ் சொன்னா இறங்க மாட்டான். லத்தியை வச்சு அடிச்சா என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல கலவரமாகும். ஆமா. அப்ப போலீஸ் என்ன செய்வாங்கன்னா அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலை தான் செய்வாங்க, ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை நிர்வாகி தான் செய்வாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் தொண்டரணின்னு ஒண்ணு இருக்கும். அந்த தொண்டரணி தான் இந்த நிர்வாகிகளை இந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை செய்வாங்க. இதுவே அவங்களுக்கு புரியல. போலீஸோட வேலை என்ன, தொண்டரணியினுடைய வேலை என்ன அப்படிங்கிறதே புரியல. இப்ப இன்டெலிஜென்ட் ஃபெயிலியரா எவ்வளவு பேர் வந்து, இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர்லாம் கிடையாது. உங்களை 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தடுத்து இங்கேயே பேசிட்டு போங்க, இல்லாட்டி வராதிங்க, கேன்சல் பண்ணுங்கன்னு போலீஸ் அங்க சொல்லுது. இல்ல நான் அங்கதான் லைட் போட்டு வச்சிருக்கேன், அங்கதான் கேமரா இருக்கு, அங்கதான் ஜெனரேட்டர் இருக்கு, அங்க நின்னாதான் எங்களுக்கு வந்து ஃபீட் கரெக்டா போகும், அங்கதான் நெட்வொர்க் ப்ராப்ளம் சரியா இருக்கு அப்படி நீங்க சொல்லி அந்த கூட்டத்தை போலீஸ் சொல்லியும் கேட்காம உள்ள வர்றீங்க. இப்ப இதெல்லாம் யாருடைய தவறு? தாமதம் வந்தது யாருடைய தவறு? போலீஸ் தடுத்து கூட்டத்துக்குள்ள போனது யாருடைய தவறு? இத்தனை பேர் இறந்த பிறகு நீங்க தெரிஞ்சு ஓடுனீங்க, அப்ப யாருடைய தவறு? சரி, உங்களை போலீஸ் போக சொன்னாங்கன்னா நீங்க திருச்சியில போய் நீங்க பேசிக்கலாமே. இது முழுக்க தன் தவறை மறைப்பதற்காக பண்றாங்க. இந்த சிறப்பு பொதுக்குழுங்கிறது வந்து வேற பக்கம் டைவர்ட் பண்றதா. இப்ப அதாவது நான் சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து போலீஸ்க்கு கோயிலுக்கு போறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அப்ப நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ரவுடி அமைச்சர், அவர் அங்க இருக்கு, அதான் ஸ்பாட்லயும் கிடையாது, அவருடைய ஆதரவாளரும் கிடையாது, நம்ம டிவியில பாக்குறோம். ஆனா வந்து அவர் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டார். திரும்ப அந்த ஒரு பொய்யை சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் எதாவது இருக்குன்னா ஆதாரம் கிடையாது. அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை சேனலும் அன்னைக்கு வந்து நேரடி பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவங்க எடுத்திருக்காங்க, இவங்க ஆட்கள் எடுத்திருக்காங்க, இவங்க தான் 60 ட்ரோன் வச்சிருக்காங்க. சரிப்பா, நீங்க எங்க போனீங்கன்ற உன்னை பார்க்க அவங்க நிர்வாகிகள் எங்க ஒருத்தர் கூட காணாமே. 38 நாள் கழிச்சு வந்துட்டு வீரவசனம் பேசுறது வந்து இது என்ன அரசியல் ரீதியாக இந்த கட்சி எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. இன்னொன்று பாருங்க, இவங்க முதல் நாள் ஒரு பொய்யை திட்டமிட்டு சொல்றாங்க. அதாவது கரூர் ஸ்டாம்பிட் நடந்து அடுத்த நாளே இந்த பொய்யை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது தொடர்ச்சியா வந்து அதைத்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 30வது நாள் வந்து அதை இன்னும் வீரியமா வந்து சொல்றாங்க. இப்போ இது ஒரு திட்டமிட்டு இவங்களே ஒரு அரங்கேற்றிய ஒரு நிகழ்வை அதை நம்ம பார்க்க முடியாது. அப்போ இல்ல அது ஏன்னா இது நம்ம கட்சி பெருசா பேசணும், நம்ம பெருசா பேசணும், திமுக அகைன்ஸ்ட் நான் தான், என்ன தவிர வேற யாரை பத்தியும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை விஜய் கிட்ட தெரியுது இல்லையா? இல்ல கண்டிப்பா தெரியுது. இந்த ஒரு மாசமா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பேச்சு பொருளாக இருந்துட்டு இருக்காங்க, ஒரு டிபேட் இருந்துகிட்டே இருக்காங்க, கிளைமேட் இருந்துட்டு இருக்காங்க, கட்சி இருந்துட்டே இருக்கு. பட் அந்த கட்சி 2 நாள் 3 நாள் வந்து சைலண்ட் ஆனா வச்சுங்க, திடீர்னு அறிக்கை கொடுக்குறாங்க, அது திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சம்பந்தம் பண்றாங்க. சோ இது வந்து அவங்களுடைய எலெக்ஷன் அஜெண்டா மாதிரி தானே. ஓப்பனா சொல்லணும்னா சார், இந்த சம்பவத்தை வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட், அதிகமாக கூட்டம் சேர்ந்து கூட்ட நெரிசலில் இறந்து போன ஒரு சம்பவம். இதுக்கு அவர் தாமதமாக வந்ததும் அவங்க கூட்டம் அங்கே அதிக நேரம் நின்று இருந்ததும் ஒரு காரணம். அதான் நம்ம கண்மாடி பார்க்கக்கூடிய விஷயம். இல்ல சதி இருக்கா இல்லையாங்கிறது விசாரணையில் தெரிய வரும். ஆனா குறைந்தபட்சம் ஒரு பொறுப்பேற்றுக்கல. ஆனா இதற்கு பின்னாடி, கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இவர்களுக்கு மேலிடம் வந்து ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நீங்க தைரியமாக பேசுங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பின்னாடி இருக்கிறோம், உங்களுடைய டார்கெட் திமுக எதிர்ப்பு மட்டும் பேசுங்க, மீதி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதை பத்தியும் பொதுக்குழுவில் விவாதிக்காம எஸ்ஐஆர்னு கிட்டத்தட்ட ஒண்ணு கொண்டு வந்து 6.5 கோடி வாக்காளர்களை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல இப்ப யாருக்கும் வாக்குரிமை கிடையாது. இன்னைக்கு புதுசா சேர்த்தாதான் உண்டு. நீங்க வச்சிருக்க கார்டு வேலை செய்யாது, என் கார்டு வேலை செய்யாது. நீ புதுசா அவங்க கேட்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவன் அதை ஓகே பண்ணாதான் நம்ம வந்து வாக்காளரா இல்லையாங்கிறது அவன் முடிவு பண்ணுவான். அது கூட தெரியாது நமக்கு, அது கூட தெரியாது. அது என்ன ஜனவரி மாசம் தான் தெரியுங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கப்ப இதை பத்தி பேசியிருக்கணுமா இல்லையா? இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ஒரு மாநிலத்தோட வெற்றியே வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. 25 லட்சம் ஓட்டு, 25 லட்சம் ஓட்டு போலி ஓட்டு. அது பிரேசில சேர்ந்த ஒரு மாடலை கொண்டு வந்து பீகார் ஹரியானாவில் ஓட்டு போட்ட மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஒரு 8 பேருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு கால்குலேட் சொல்றாரு ராகுல் காந்தி. 8 பேர் ஓட்டு போட்டானா அது ஒரு ஓட்டு போலி ஓட்டு. இப்படி ஒரு ஜனநாயகத்தை சூறையாடக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் வெட்ட வெளிச்சமா செஞ்சுட்டு இருக்கு. இதை பத்தி எல்லாம் கண்டிச்சு பேசிருக்கணுமா இல்லையா? சரி, மற்ற மாநிலங்களை விடுங்க, தமிழ்நாட்டுல இன்னைக்கு யாருக்கும் ஓட்டு உரிமை கிடையாது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் நமக்கு யாருக்குமே ஓட்டு அவன் கொடுத்தா தான் இனிமேல். இப்ப நம்ம ஓட்டு உரிமை கிடையாது, அவன் கொடுத்தா தான் நம்ம ஓட்டு போடணுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும். இது ஒரு ஆபத்தான ஒரு செயல். வாரத்துக்கு 3 நாள் வராங்க அந்த ஃபார்ம் டெலிவரி பண்றது. செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் மட்டும்தான். 4 வாரம், நான் 12 நாள்.
12 நாள்ல 6 கோடி பேரை நீங்க கணக்கெடுத்து சரி பார்த்து கொடுத்துட முடியுமா? இது எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய அக்கிரமம் இது. இதை பேசியிருக்கணும். பொறுப்புள்ள அரசியல் கட்சியா இருந்தா மக்கள் பிரச்சனை பேசியிருக்கணும். மக்கள் பிரச்சனையை பேசாம நீ செஞ்ச தவற மடைமாற்றக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. அந்த பேசின 90% பேச்சுமே திமுக எதிர்ப்பு, திமுக அரசியல்வாதிகள் மீது எதிர்ப்பு, இதுதான் பேசுறீங்க. மக்கள் பிரச்சனை பேசுறீங்க. இன்னைக்கு மக்கள் பிரச்சனை பேசுறது தான் கட்சி தேவை, அரசியல் கட்சி தேவை. ஓம் பிரச்சனை பேசுறது வீட்டுல பேசுறீங்க, எதுக்கு பொதுக்குழு கூட்டுற? ஒரு முதலமைச்சர் வந்து இவ்வளவு பெருந்தன்மையா ஒரு விஷயத்தை கையாளுறாரு. இது ரொம்ப சென்சேஷனலான இஷ்யூ. நம்ம இதில் அவசரப்பட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடக்கூடாதுன்னு வேற அவரே வந்து கண்ட்ரோலா இருக்காரு. அதே போல வந்து ஒரு நள்ளிரவு நேரத்தில் தனி விமானம் பிடிச்சி அங்கே போய் சேர்ந்தது அத்தனையுமே வந்து அவங்க ஒரு கான்ஸ்பிரசியாக கொண்டு வராங்க. இன்னைக்கு அப்பாவு வந்து முதல்வரோட பெருந்தன்மையை வந்து அவங்க தவறாக பேசுகிறாங்களேன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு அவர் பேட்டி கொடுத்துருந்தார். இல்லை, தமிழ்நாடே இது பார்த்துட்டு இருக்கு சார். அதாவது இப்போ என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா, சாமானிய மக்கள் ஜெயலலிதா தான் விட்டுருக்குமா, கலைஞர் தான் விட்டுருப்பாரா? அப்போ இந்த முதலமைச்சர்கிட்ட ஒரு ஜனநாயகம் இருக்கு. ஒரு புதிய கட்சி களத்துக்கு வர்றாங்க, அவங்க ரொம்ப நெருக்கக்கூடாது, நெருக்கடி கொடுத்துடக்கூடாது. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தான் காரணம்னு இருக்காங்க. பெர்மிஷன் கொடுக்கல நம்ம தான் காரணம், கூட்டம் அதிகமாக வந்து நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஒரு மேலோட்டமாக போவோம் அப்படின்றதுனால ரொம்ப ஒரு பெருந்தன்மையோட ஒரு ஜனநாயக முறைப்படியோட போடுறாரு. இதே அன்னைக்கு அந்த ஸ்பாட்லயே விஜய் அடிச்சு உள்ள போறது எவ்வளவு நிறைய இருக்குது. விஜய் அன்னைக்கு கைது பண்ண என்ன இருக்க போகுது? என்ன பண்ணிருப்ப நீ மிஞ்சி பண்ண ஒரு ஊருக்கு 1000 பேர் இருப்பியா? எத்தனை பேர் பண்ணிருப்பீங்க? பிரச்சனை வந்து ஓடுனதான் ஆளுதான் நீங்க களத்துக்கு வந்துருவீங்களா? விஜயை கைது பண்ணியிருந்தா இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அன்னைக்கு நைட்டு பனைவருக்கு வந்துட்டாரு, விடிய காலம் 4 மணிக்கு போலீஸ் அமைச்சு ரிமாண்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டீங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்க? போலீஸை மீறி நீங்க பெரிய புரட்சி பண்ணிருவீங்களா? ஏன்னா ஒரு புதிய அரசியல் கட்சி, ஒரு இளைஞர்கள் கூட்டமா இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப ரொம்ப வந்து நம்ம நெருக்கடி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறது. ஆனா அதை வந்து இவர் வந்து சாதகமா எடுத்துக்கிட்டு ஏறி நேரம் தான் ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா அன்னைக்கு கைது பண்ணியிருப்பாங்க. கலைஞர் சட்டமன்றத்தில் வந்து பேசுனது அது எவ்வளவு அவர் வந்து நடந்த நிகழ்வோட உண்மைத்தன்மை என்னவோ அதை வந்து அங்க பதிவு பண்றார் முதல்வர். யாரையும் அதுவுமே வந்து இவங்க பேசுனது பிறகு தான் சார் பதிவு பண்ணாங்க. அவரை சொல்லல. அவர் வந்து இந்த மேட்டரை வந்து கரூர் சம்பவத்தை பத்தி சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டாம், நிறைய பேசுறது பிரச்சனை பேசுறதுக்கு இருக்குன்னு நினைச்சுதான் அதை கடந்து போறாரு. அதிமுக மொத்தமே 4 நாள் நடந்துச்சு. 2 நாள் இந்த பிரச்சனை அதிமுக தான் பேசுறாங்க. மக்கள் பிரச்சனை பேசின கூட்ட இடத்துல கரூர் சம்பவத்தை பத்தி டைவர்ட் பண்ணி விட்டது அதிமுக தான். எடப்பாடி தான் பண்ணி விட்டார். அப்ப இது வந்து அவருடைய பெருந்தன்மை தான் காட்டுது. 2வது ஒரு விஷயம் யாரை வரைக்கும் நான் பேசுனது நம்ம மறந்துட்டோம். உங்க அப்பா கைது பண்ணப்ப தலைமறைவா இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா? உங்க வரலாறு நாங்க பேசலாமா அப்படின்னு கேட்கிறேன். உனக்கு என்ன வரலாறு தெரியும்? நிறைய விஷயம் பேசணும் சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.